ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. அது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எதுக்காக வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே கிளியராக வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் கார்டு ஒன்று இஷ்யூ வந்து பண்ணுறாங்க. அது என்ன எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு கனவு அட்டை தான் வந்து கொடுக்குறாங்க. இது நிறைய பேர் வந்து ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துன்னு இருந்திருப்பீங்க. ஒரு மாதம் முன்னாடி இந்த ஸ்கீம் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுன்னு இருந்தீங்க. அதனோட வீடியோவுமே நான் போட்டேன். ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது, எதுக்காக, அதுக்கப்புறம் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ அடுத்து வருது இல்லையா சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் கோரிக்கை வைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ அந்த ஃபார்மில் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அதுக்கு அடுத்து அதுக்கான ப்ரொசீஜர் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி ஐடி, ஓகேவா, உங்களுக்குன்னு வந்து யூகேஎஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு தனி ஐடி, அதுக்கப்புறம் குடும்பத் தலைவரோட பெயர் போட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இது வந்து எழுதி தான் வந்து கொடுக்குறாங்க, சரியா. அந்த அட்டையில் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஐடி, அதுக்கப்புறம் குடும்பத் தலைவரோட பேர், இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜு. இந்த மாதிரி தான் வந்து கார்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கார்டு ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. யார் யாரெல்லாம் வாங்கினீங்களோ கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் கொடுக்காதவங்களுக்கும் இப்போ கொடுத்துன்னு தான் வந்து இருக்காங்க, சரியா. இதுவும் ரீசெண்டாக 2 days பிஃபோர் தான் வந்து கொடுத்தது. அதுக்காக தான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் வந்து இது வந்து பேக் சைடு, ஓகேவா. இதுக்கு முன்னாடி காமிச்சது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. இதில் வந்து உங்கள் கனவு தான் என் கனவு, உங்களுக்கான முதலமைச்சரின் உறுதிமொழிகள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் அந்த ஃபார்மில் என்னென்னலாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்களோ அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு அடையாள எண்ணுடன் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்களுக்குன்னு தனித்துவமான அடையாள எண் வந்து இதுதான், சரியா. இதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நம்பர் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, என்னென்ன குறைகள் இருக்குது, இல்லை உங்களோட கனவை வந்து சொல்லியிருப்பீங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி அலுவலகம் போட்டு அதுக்குன்னு கண்காணிக்கப்படும், அதை நிறைவேற்றுறதுக்கு அதுக்குன்னு கண்காணிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசும் இதற்காக செயல்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் மேலும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா UKSTN government.in, அதை உங்கள் கனவை சொல்லுங்கள், அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தா ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி வந்தால் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா. நீங்களும் வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். UKSTN government.in அப்படின்ட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வரும். நீங்கள் இந்த அட்டை வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கலைஞரின் கனவு இல்லம், மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் கூட ஃபில்அப் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. இன்னுமே ஃபார்ம் ஏதாச்சும் இஷ்யூ பண்ணின்னு இருந்தால், இல்லை நீங்கள் இன்னும் ஃபில் பண்ணாமல் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அதை ஏற்றுப்பாங்க. நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபார்மை எங்கே கொடுப்பாங்கன்னே தெரில, இல்லை வந்து அந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு தெரிலனா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதையும் வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.